வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். நம்ம ஒரு குழம்பு வச்சா அதில் சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எதை சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்கிற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்லா உரித்து சுத்தம் பண்ணி கழுவி பாதி பாதியாக கட் பண்ண 1 கப்பு சின்ன வெங்காயத்தை இதில் போட்டு 4லேருந்து 5 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். ஆனால் போட்டால் உடம்புக்கு நல்லது. ஏன்னா மொச்சை குழம்பு அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் வாயு இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை இதுலேயும் போட்டுக்கிறோம், தேங்காய் அரைக்கிறதுலேயும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை வணக்கி விட்டுட்டு இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 3/4 கப்பு போல் தக்காளி பொடியாக அரிஞ்சது. அதே தக்காளியாக எடுத்தோன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியாக அரிஞ்சால் இந்த கப்பு சைஸ்க்கு வந்துடும். இதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கும், குழம்புக்கும் இது போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும். ஒரு 200 கிராம் மொச்சப்பருப்புக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற நேரத்தில் மொச்சப்பருப்பு, அதாவது ட்ரையாக இருக்குதுன்னா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா அதை நல்லா பீல் பண்ணி மொச்சப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது வின்டர் சீசனில் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். மற்ற நேரங்களில் நம்ம ட்ரை எடுத்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மொச்சப்பருப்புகளை இதில் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணோம். அதுக்கு அரிசி கழுவின தண்ணியை நான் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். நார்மல் வாட்டர் தான் நீங்கள் சேர்த்துக்கிறீங்கனாலும் ஓகே தான். இதை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை 1 டம்ளர் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரோட மூடியவே நார்மலாக மூடாமல் ஜஸ்ட்டு அது மேலே வச்சுட்டு இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் சூடேறுற வரைக்கும் விட்டுடலாம். நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு சாதா மூடி எடுத்து இதை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டுறேன். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் அதை கீற்று போட்டு வச்சுருக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த மசாலா ரொம்பவே அருமையான ருசியை கொடுக்குங்க. இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதித்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்திருக்குதுங்க. மொச்சப்பருப்பும் நல்லா வணங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம காரம், உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நான் போட்ட உப்பு சரியாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க இதை இதில் போட்டுட்டு அதோட கூட நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் பெரட்டினா மாதிரி, சாம்பார் சாதம் அந்த மாதிரி இதுக்காவது தொட்டுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு தேங்காயை மட்டும் ஊற்றிடுங்க. இல்லை எனக்கு சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றி குக்கரை மூடி போட்டு மினிமம் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா அற்புதமான மொச்சப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இந்த நிஜமாலுமே ரைஸுக்காக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்காக இருந்தாலும் சரி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கி நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு அற்புதமான மொச்சப்பருப்பு குழம்பு தயாராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. 1 பாட் ரெசிப்பியாக ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு தடவை இந்த குழம்போட டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த மொச்சை குழம்பை ஊற்றி ஒரு அப்பளம் மட்டும் போதுங்க. 4-5 வகையான பொரியல் கூட்டு எதுவுமே தேவையில்லை. தாராளமாக நம்ம மொச்சப்பருப்பு குழம்பை ஊற்றி 2 அப்பளத்தை பொரித்து வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.